50களிலிருந்து 70கள் வரை தமிழ் சினிமாவில் கோலோச்சிய எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவருக்கும் பெரிய தொடக்க வெற்றிகளை அளித்தவை கலைஞரின் திரை எழுத்தில் உருவான படங்கள் தாம். சிவாஜி கணேசனுக்கு பராசக்தியும் மனோகராவும் உச்ச நட்சத்திரம் ஆவதற்கு அச்சாரமாக அமைந்தன என்றால், எம்ஜிஆருக்கு மந்திரி குமாரியும் மலைக்கள்ளனும் நாம் படமும் அடித்தளம் அமைத்து கொடுத்தன. கலைஞரின் கதை வசனத்தில் மொத்தம் 9 திரைப்படங்களில் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். கலைஞரும் எம்ஜிஆரும் திரையுலகில் நண்பர்களாக விளங்கி வந்த காலத்தில் கலைஞரை ஆண்டவரே என்று அழைத்து அந்யோன்யம் காட்டியிருக்கிறார் எம்ஜிஆர். அதே போல கலைஞரின் எழுத்தில் சிவாஜி கணேசன் 8 படங்கள் நடித்திருக்கிறார். கருணாநிதியுடன் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் என் அருமை நண்பனை பற்றி நான் என்ன பேசுவது, கலைஞரை பற்றி பேசினால் நானும் அதில் கலந்திருப்பேன் என்று நெகிழ்ந்து பேசியிருக்கிறார் சிவாஜி. பராசக்தியும் மனோகராவும் தான் வி.சி. கணேசன் என்கிற ஒரு நாடக நடிகரை தமிழை கம்பீரமாகவும் சுத்தமாகவும் சத்தமாகவும் பேசும் திரை நடிகராக தென்னிந்தியா முழுமைக்கும் அடையாளம் காட்டியது. அந்த அளவுக்கு கலைஞரின் வசனம் தனித்த கலை ஆளுமையாக திரையுலகில் கவனம் பெற்றதில் சிவாஜி போன்ற திரை கலைஞர்களுக்கும் பங்கேற்பதை மறக்க முடியாது. இந்த வரிசையில் கலைஞரின் வசனங்களுக்காகவே பார்க்க வேண்டிய 5 படங்களில் மந்திரி குமாரி பராசக்திக்கு அடுத்த 3வது இடத்தை மனோகராவுக்கு கம்பீரமாக கொடுத்து விடலாம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், கண்ணாம்பா, எஸ்.எஸ். ராஜேந்திரன், எம்.ஆர். ராதா, எஸ்.ஏ. நடராஜன் தொடங்கி விஜயகுமாரி, வாகை சந்திரசேகர் வரை கலைஞரின் வசன வெள்ளத்தில் தகதகத்த கலைஞர்கள் பலர். அதில் சிவாஜி கணேசனை அதிகம் ஜொலித்தார். அதற்கான சிறந்த உதாரணமாக மனோகரா மாறிப்போனது. பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று ராணி பத்மாவதியாக கண்ணாம்பா பொங்குகிற காட்சியில் இளவரசன் மனோகரனுடன் ரசிகர்களும் சேர்ந்தே மெய் சிலிர்த்தார்கள். வசந்த சேனையை அவமானப்படுத்திய குற்றத்துக்காக கைது செய்யப்படும் அவன் அரசன் முன் அழைத்து வரப்படுகிறான். அப்போது தொடங்கும் உரையாடல். அரசர் மனோகரை பார்த்து கேட்கிறார், மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? அதற்கு மனோகரன், திருத்திக் கொள்ளுங்கள் அரசே, அழைத்து வரவில்லை, என்னை இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். அதற்கு அரசர் சொல்கிறார், என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. அதற்கு மனோகரன், கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை, பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே என்றெல்லாம் குளவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, வீர வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? இங்கு ஆரம்பித்த சிவாஜி கணேசனின் நடிப்பும் வசனமும் படிப்படியாக முன்னேறி மக்கள் மனதில் நடிகர் திலகம் என்ற அந்தஸ்தை கொடுத்து அதற்கும் மேலே நடிப்பின் சிகரமாக செவாலியோ சிவாஜி கணேசன் ஆக்கி அதற்கும் மேலே இன்று வரை சினிமா என்றாலே, வசனம் என்றாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்ற அளவுக்கு மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.